வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், பிக் டே மே 30 நோட் பண்ணிக்கோங்க. சுவாமியோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கர ட்ரீட் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய கம்ப்ரட்டு 2 இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, தமிழ்லையுமே இந்த மூவி வருது. உண்மையுமே நம்ம பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி வந்து வெள்ளித்திரையில் வரும்போது அது பிக் ஸ்க்ரீனில் போய் அதுவும் தமிழ் லாங்குவேஜில் வரும்போது, ஏன்னா நமக்கு மற்ற லாங்குவேஜ் தெரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்க அதிலே பாருங்கள். ஸோ தமிழ் லாங்குவேஜில் வருது அப்படிங்கும்போது நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம். ரொம்ப பிஸியாக இருக்க போகிறாரு நம்ம சுவாமி கம்மிங் வீக்லாம். ஏன்னா மூவிஸ் வர்றதுனால அதுக்கான ப்ரமோஷன் அது மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் டைம் இந்த டேட்டை நோட் பண்ணிக்கிறதா யாராச்சும் மறப்பமா சொல்லுங்கள். அப்படியே இதயத்தில் நேரம் பதிஞ்சிருக்கும்னா மே 30 அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிக் டே இருக்குது. கண்டிப்பாக வந்து மூவி பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுங்கள். எப்போதுமே மூவி அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அவங்கவுங்க ஃபேன்ஸ்க்கு அப்படின்ட்டு. நிச்சயமாக ஃப்ரம் ஹார்ட் வெள்ளித்திரை நாயகனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கம்ப்ரட்டு 1 வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியலை அந்த மூவி பற்றி. பட் அதே மாதிரி தான் இந்த 2வும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட டீம் சைட்லேருந்து வருது. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் கிடைக்கணும். அவர் பண்ணுற எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த ஹிட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பாருங்களேன், ஒரு மூவி தமிழில் தமிழாக்கமாகறதுனாவே நிச்சயமாக அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் இன்னுமே வந்து பயங்கரமாக முன்னாடி பார்த்தம்போதே சரி, அவரோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மூவி பற்றி சொல்லணுன்னா கேவி சீரியல் டைம்லேயே அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பேரலாக இந்த பக்கம் சீரியல் பண்ணிகிட்ருப்பாரு, அந்த பக்கம் மூவி பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் பட் எவ்வளோ டே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன் இவ்வளோ டே டிலே ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஆராயாமல் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சுவாமிக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்குமே. ஸ்டே டியூன்.